இப்பொழுது நம்ம சிம்போசியம்குள்ள நம்ம செல்ல இருக்கிறோம். முதலாவது சகோதரர் ஆண்டனி அவர்கள் வந்து அதுக்கு அவருடைய கொடுத்த டாபிக்கை அவர் எடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரே, யாவருக்கும் இயேசு கிறிஸ்து அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆபிரகாம். அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆபிரகாம் பத்தி சொல்ல போனா, அவர் வந்துட்டு இந்த வேதாகமத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாகவே அவர் தோன்றியதை நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த ஆபிரகாம்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் என்னன்னு பார்க்கலாம். அவர் தேவருக்கு கீழ்ப்படித்தார். அவர் கீழ்ப்படித்தவர் வந்துட்டு அவர் தேவர் காட்சி கொடுத்தவருக்கு நீங்கள் அந்த ஒரு தேசத்துக்கு போகணும்னு சொன்னார். அவருக்கு அப்போ அவர் வந்துட்டு எங்கே போகிறேன்ட்டு அவருக்கு ஒன்றுமே தெரியல. தெரியாமல் அப்படியே புறப்பட்டு போனார். அப்போ அப்புறம் நமக்கு ஒரு வயது எவ்வளோ இருந்துச்சுனாக்கா ஒரு 75 இருந்துச்சு அவருக்கு. அவரோட மனைவிக்கு 65 வயசாக இருந்துச்சு நான் பார்க்குறேன். இந்த விதமான அவரோட விசுவாசம் ஆச்சரியமாக இருக்கிறது. தன் மனைவி அவர் அழைக்கு அவரோட மனைவி பிள்ளைகள் இருக்கல. அப்படி இல்லாப்படி போனாலுமே அவர் அவங்க ஒய்ஃபை அவர் எந்த ஒரு அலட்சியிலும் இது பண்ணல. அவர் கர்த்தர் அப்புறம் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு அவர் தொழுது கொண்டே இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தனக்கு இந்த குழந்தை கொடுக்காது இருந்தாலுமே அவர் கர்த்தர் இப்போ எந்த ஒரு குறியும் அவர் கூடவில்லை. ஆண்டவர் தேடிக்கொண்டே தான் அவர் இருந்தார். அவர் கர்த்தர் தனக்கு அந்த வாக்கு பண்ணிய உடனே பண்ணாவிட்டாலுமே அவர் இந்த நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தது. அவர் அவர் தந்து அந்த வாக்குத்தத்தை அந்த வாக்குத்தம் விசுவாசித்தார். அந்த விசுவாசித்தால அவர் பலமா இருந்தார். அவர் பலவீனமாக இருக்கவில்லை என்று தோன்றது போகவில்லை என்று நாம் பார்க்கலாம். ரோமர் 4வது அதிகார வசனம் 18 இருக்கான்னு படிக்கிறீங்களா? ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனம் 18 22. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர் சாராள் சொன்னதே அப்படியே அவர் கீழ்ப்படித்தார் என்று ஆதியாகமம் 16:2 சொல்றாங்க. தனக்கு பிள்ளை இருக்காது என்ற தெரிஞ்சு கூட இந்த சாரா தனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு தெரிஞ்சு கூட என்ன பண்றாங்க, அவங்க தன் வீட்டில் இருக்க இந்த வேலைக்காரியை அவருக்கு மனவாட்டியா கொடுக்குறாங்க. ஸோ இந்த காலத்துல யாரும் பண்ணுவாங்களா? யாரும் பண்ண முடியாது. பட் அந்த காலத்துல அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஒரு பிள்ளை பிறக்காட்டி நான் மனைவி அவங்க யாராச்சும் கட்டி கொடுக்கல, அந்த மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சு. அவர் அப்புறம் அவர் வீட்டுக்கு ஒரு வாட்டி இந்த 3 புருஷன்மார்கள் வருவாங்க. அவங்க வந்தப்போ அவங்க வயசு எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 99 வயதாக இருந்தார் அவர்னு பார்க்குறேன். அந்த டைம் அந்த வருஷம் அப்போ அந்த வயசுல கூட அவர் ஓடி போயிட்டு அவங்க அவங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பசுமாட்டு சரி அந்த எல்லாம் நல்லபடியாக அவங்களோட வேலையாட்கள் 1000 பேர் கூட இருந்தாங்க. இருந்தாலுமே
அவங்களுக்கு யாருக்கும் சொல்லாமல் இவரே ஓடி ஓடி போய் சொன்னார். ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு சொன்னார், இந்த மாதிரி ஆளுங்க வந்துக்கிறாங்க, 3 புருஷமாக வந்துக்கிறாங்க, அவங்க வந்து நல்லபடியாக அவங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் தானே வந்து போய் நல்லபடியாக அவர் பார்த்துக்கிட்டாங்க. அவருக்கு நல்லபடியான ஒரு விருதை கொடுத்தாருன்னு பார்க்குறேன். அப்புறம் இவரோட சகோதரன் மகன் இருந்தார், அவர் வந்துட்டு யாருன்னு தெரியும், லோக். லோக் அவர் என்ன பண்ணாரு, அவரும் இவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு, நல்லபடியாக பராமரித்து பார்த்துக்கிட்டாரு. தன் உடனே இருந்தா அந்த இவர் இவருக்கு என்ன அவருக்கு அதே மாதிரி எல்லாம் ஒரு ஈக்குவலாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 2 பேர் ஒன்றா இருக்கும்போது தான் என்னாச்சுன்னா, அவங்க கூட இவருக்கு வந்துட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் இவருக்கு அதிகமான ஒட்டகம் இருந்துச்சு, ஆடு மாடுங்க இருந்துச்சு, வேலையாட்கள் இருந்தாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு காலத்தில் இந்த டைம் என்னாவது இந்த வேலையாட்கள் தான் செட் ஆகும், 2 பேருக்கு என்னாவது அடிக்கடி இந்த வாய் தகராறு அது மாதிரி வரும். அதனால என்ன பண்ணாரு இவரு, சரி நம்ம ஒன்றா இருந்தால் இந்த மாதிரி சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்குது, ஸோ நம்ம பிரிஞ்சு போயிடலான்ட்டு சொல்லிட்டு அவருக்கு பிடித்தமான இடத்த நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் 2 பேரும் அதை பிரிகிறாங்கன்னு பார்க்குறோம் அந்த டைமில். ஸோ அவருக்கு பிடித்தமான இடத்தை அவர் தேர்ந்தெடுத்து கொள்றாரு என்று நம்ம அது அவரை விட்டுறாரு. அப்புறம் ஒரு டைம் என்னாவது அந்த பிரிஞ்சு போனப்போ கூட ஒரு வாட்டி அவரோட அந்நிய ராஜா அவர் வந்துட்டு அவங்களும் சரி அவங்க ஆட்களும் சரி பிடித்து கொண்டப்போ வந்துட்டு இவர்கிட்ட போயிட்டு தன்னோட ஆட்களை போயிட்டு சண்டை போட்டு அவரை மறுபடியும் சண்டை போட்டு அவங்க விடிச்சு வர்றாருன்னு பார்க்குறோம் நம்ம. அது போக இந்த சோதம் வந்துட்டு சோதம் திசை வந்து தேவன் வந்துட்டு அழிக்க வந்துட்டு நினைத்த போதுக்கும் தன் சகோதரன் செய்த மனிதர்கள் கொண்டு என்ன பண்ணுறாரு, நல்லா வந்துட்டு அந்த மன்றாடுறாங்க, தேவன்கிட்ட நல்லா மன்றாடுறாங்க, நல்லா மன்றாடி அவருக்காக அவர் தொழுது கொண்டாரு. ஸோ இருந்து அவருடைய பெருந்தன்மை நம்ம பெருந்தன்மை வந்து காட்டுகிறது. இன்னொன்று வந்துட்டு தன் மனைவி அபிமேலக்கு என்ன பண்ணாரு, இந்த அவர் இந்த தன் மனைவியை அபிமேலக்கு அபரிச்ச போது அவனுக்காக வந்துட்டு தேவன்கிட்ட ஒரு பரிதி பேசுறாருன்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி உண்மை அவனுக்கு அந்த அபிமேலக்கு உண்மை விலக்கி சொன்னதுனால அது வந்துட்டு தெரிஞ்சதுனால என்ன பண்றா, இவன் வந்துட்டு அபிராமுக்கும் சரி சாராவுக்கும் கடிந்து கொண்டார். ஏன்னாக்கா இந்த உண்மை வந்து நீ மறைச்சிட்டீங்களே நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அந்த ஒரு கடிந்து கொள்றாரு அவ கூட. ஸோ இப்படி பண்ணதுனால என்ன பண்றாரு, கடவுள் வந்து தேவர் வந்துட்டு செய்ததுனால கர்த்தர் வந்துட்டு அவனுடைய வீட்டார் கர்ப்பத்தை அவர் அடையிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் மறுபடியும் வந்து அப்புறம் வந்துட்டு அவர் காசுல ஒரு ப்ரேயர் பண்றாரு. அவர் வந்துட்டு அபிமேலுக்காக கர்த்தரை கூட ஜெபித்தாருன்னு பார்க்குறோம். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அபிமேலுவின் வீட்டாரை வந்துட்டு குணப்படுத்தினார் என்று நம்ம பார்க்குறோம். தன் முதிய வயதில் கூட இருந்த போது கூட தனக்காக கொடுத்த அந்த மகனே வழியிட போது சொல்லும் போது கூட அது ஏன் என்று கேட்காம அவரு கர்த்தரோட இந்த கர்த்தரோட வாக்குக்கு அப்படியே கீழ்ப்படுத்தார். இந்த செயலிலிருந்து அப்புறம் இந்த விசுவாசத்தில் உச்ச நிலையை நம்ம காண்கிறோம். நம்ம இப்படியாக அப்புறம் வந்துட்டு கீழ்ப்படுத்ததையும் விசுவாசத்தையும் பாராட்டினால் நான் அப்புறம் வந்து தேவனை தன் அழைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம் அல்லவா. இப்போ இது தன் மனைவி வந்துட்டு இந்த 127 வயதுல வந்துட்டு மறுத்த போது கூட அப்புறம் அவளுக்காக புலம்பி அழுதார், கண்ணீர் விட்டார். இதுல இருந்து தன் மனைவி மேல அவர் எவ்வளவு ஒரு அபிமானம், எவ்வளவு ஒரு அன்பு கொண்டிருந்தார் நம்ம பார்க்கிறோம். தன் மகன் ஈசாக்கை கூட பக்தியுடனாக அவர் வளர்த்திருந்தாரு, நல்ல ஒழுக்கமாக நீதிமானாக தான் அவர் வளர்த்திருக்கிறான்னு பார்க்குறோம். நம்ம இதுல இருந்து நம்ம வந்துட்டு அப்ராம் ஒரு நல்ல தகப்பன் என்று நம்ம வெளிப்படுத்துகிறது. ஸோ அப்புறம் வந்து சில பாயிண்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன், அது சொல்றேன்.
இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். இது ஒரு 10 விஷயம் இருக்கா சொல்றது. அபிராம் என்ற பேர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆபிரகாம் என்று மாற்றியிருந்தாரு. அப்புறம் சாரால இருந்து சாராய் என்று மாற்றினான்னு பார்க்குறோம். அபிராம் அபிராம் என்றாங்க திரளான மக்களுக்கு, அதாவது திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாகும். ஆகரம் வந்து அவர் வந்துட்டு இன்னொன்று தேவரோட சிநேகிதன் சொல்லுவாங்க, இல்லை தீர்க்கதரிசி கூட அறிவிக்கிறாங்க நாம் பார்க்குறோம். வேதாகமத்தில் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அந்த 66 புத்தகங்கள் இருக்குது. 66 புத்தகங்களை வந்துட்டு 27 தடவை வந்துட்டு இவரோட பேர் வந்து கூட்டப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். அபிராம் வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட தந்தை வந்துட்டு யாருன்னு தெரியுங்களா, சொல்றீங்களா? அவரோட தந்தைய பேரு தேராவு. அவருக்கு 2 சகோதரர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்துட்டு நாகூர், இன்னொருத்தர் ஆரோன். அவருக்கு எத்தனை ஒய்ஃப் இருந்தாங்கன்னு தெரியுங்களா? 3 ஒய்ஃப் இருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு சாரா. அவருக்கு பிறந்த குழந்தை பேர் வந்துட்டு ஈசாக்கு. ஆகாருக்கு பிறந்த இஸ்மாயில். அப்புறம் வந்துட்டு இந்த கெத்ரோனுக்கு இந்த 6 குமாரர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு. அப்புறம் இதுல இன்னொன்று வந்துட்டு இதுல வந்துட்டு அவர் செஞ்ச தப்பு, அது ஃபால்ஸ், அதாவது பிழைகள் என்னன்னு சொல்ல பார்க்கணும்னா, அந்த அபிமேல் ராஜாவுக்கு என்ன பண்ண, தன் மனைவி வந்துட்டு சகோதரின்ட்டு சொன்னாரு. ஒண்ணு. இரண்டாவது பார்க்கும்போது இரண்டாவதாக பார்வன் ராஜாவுக்காக தன் மனைவி வந்து சகோதரின்ட்டு சொன்னாரு. இந்த ஆண்டவரோட ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசிக்காமல் சாரன் பேசி கேட்டு இந்த ஆகாரம் வந்து திருமணம் செய்து கொண்டது. 3வது பார்க்கறது. ஸோ அடுத்தது வந்து இந்த ஆபிராம் நற்பணிகள் பார்க்கலாம். இந்த தூதர்கள் தெரியாமலே வந்து தூதர்களுக்கு வந்து உபசரித்தார் என்று நம்ம பார்க்குறோம். தன் போகும் இடமெல்லாம் வந்து தேவனுக்கு என்ற ஒரு பலிப்பீடத்தில் ஒரு கட்டியிருக்காரு. அவரு ஆசிரியர் மெல்கிசேதேக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலிருந்து தசம பாகத்தை அவர் கொடுத்தார். அவருக்கு என்னென்ன இருக்குதோ அதுல இருந்து எல்லாருமே சேர்த்தவரை தசமபாகத்தை கொடுத்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து அவர் ஒரு தன்னோட பொருளை தனக்கு தேவருக்கு என்று கொடுக்க கூடியவர் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆபிரகாம் பத்தி வந்துட்டு இந்த புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறவர் வந்துட்டு யோவான்ஸ்தான் தன் பிரசங்கத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கூட தன் பிரசங்கத்தில் வந்துட்டு கிறிஸ்தவ வழியில அது அநேக தரத்தில் அவர் ஆபிரகாம் பத்தி சொல்லியிருக்காரு. பேதுரு அப்புறம் பவுல் கூட தன் எழுத்துக்களுக்கு மூலமாக ஆபிரகாம் பத்தி அவர் எப்படி கீழ்படித்தார் என்று அது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஆபிரகாம் ஜெபங்கள் பார்க்கலாம். தனக்கு பிள்ளை இல்லை என்று அவர் வந்து ஜெபம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் வந்துட்டு இஸ்மேலுக்காகவும் ஜெபம் செய்தாரு. சோதம் அந்த பட்டணத்துக்காகவும் ஜெபம் செய்தாருன்னு பார்க்குறோம். அபிமேலுக்கு ராஜாவுக்காக ஜெபம் செய்தாருன்னு பார்க்குறோம். இப்படி ஆபிரகாமும் செய்த ஒரு 4 ஜெபங்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இது அப்புறம் வந்துட்டு இந்த கானான் தேசத்துக்கு போனப்போ அது வயது வந்து 75 ஆயிருச்சு. அவரு 86 வயசுலதான் அவரு 86 வயதுல அவர் இஸ்மாயிலை பெற்றாருன்னு பார்க்குறோம். 99 வயசுல தான் அவரு ஈசாக்கை அவர் பெற்றாருன்னு பார்க்குறோம். அவருக்கு அந்த 99 வயதுல வந்துட்டு ஆபிரகாம்ல இருந்து ஆபிரகாம் என்ற பேர் வந்து மாற்றப்பட்டது. 100 வயதுல தான் அவர் ஈசாக்கை வந்து பெற்றிருக்காரு. 115 120 வயதுல வந்துட்டு ஈசாக்கு ஒரு பலி கொடுக்க தேவனுக்கு என்று அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த விசுவாசத்தை இந்த வெளிப்படுத்துகிறது. அடுத்தபடியாக இந்த 137 வயதுல தான் சாரையில அவர் இழந்தார் நாம் பார்க்கிறோம். ஸோ 140 வயசுல வந்து ஈசாக்கின் திருமணம் நடந்தது. அதாவது 120 140 வயசுல வந்துட்டு அவர் ஈசாக்கின் திருமணம் வந்து நடந்ததுன்னு பார்க்குறோம். ஒரு 160 வயசுல வந்துட்டு அவர் ஈசாக்கு யாக்கோபு அந்த பேரப்பிள்ளையாக கண்டாரன்னு பார்க்குறோம். அப்புறம் இவர் இறந்தது வந்துட்டு 175 வயசுல தான் அவர் பூர்த்தி வயசான அவர் மரித்தாரன்னு பார்க்குறோம். ஸோ தேவன் ஆபிரகாம் பற்றி அவருடைய குடும்பத்தாருக்கு அந்த கானான் தேசத்தை கொடுப்பதாக
வாக்கு கொடுத்தபடி அதை கொடுத்தாரு. ஸோ இந்த சிம்பிள். ஸோ இந்த மென்மையான வசனம் பற்றி தேவனுக்கு இது பொறுமையாக இருக்கிற சகோதரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது. 20 minutes ஆச்சுங்களா? அவளையா இது யாரையும் இன்னும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கு பிதாவான தேவன் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமா நன்றிகள் இருக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவான தேவனுக்கு நன்றிகள் செலுத்துக்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து ஆல்ரெடி பிரதர் நமக்கு அருமையா சில பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரஹாம் பத்தி நாம் பார்க்க போறோம். ஸோ இதுல அப்ரஹாம் பத்தி தனிப்பட்ட முறையில திருப்பி நாம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவங்க ஒரு விசுவாச வீரனா இருக்கிறாங்க, தந்தையா நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு வச்சனம் நம்ம படிக்கலாம். ஆதியாகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சோ கர்த்தரனை விசுவாசிக்கிறதே அவங்களுக்கு நீதியா இருக்குது. அப்படி அவங்களோட விசுவாசம் தேவன் மேல அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அப்ரஹாமோட காலிங், அவங்களோட விசுவாசம் நமக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரியும். அது ஒரு வச்சனம் படிக்கலாம். ஜெனசிஸ் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வச்சனங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். சோ இங்க அப்ரஹாம்க்கு தேவன் வந்து ஒரு ட்ரீம்ல மாதிரி அவங்க கிட்ட பேசிருக்காங்க. அப்போ அது யாருமே தெரியாது அப்ரஹாம்க்கு. பட் ஆனா அந்த சிச்சுவேஷன்ல ஒரு புறஜாதியான அங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அது அவங்க விசுவாசிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு இருந்து எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு, எவ்வளவு லக்ஸரியஸ் லைஃப் அப்ரஹாம்க்கு அந்த டைம்ல இருந்துச்சு, எவ்வளவு பணக்காரர் இருந்திருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க அப்படி அவங்க விசுவாசிட்டு அவங்க அதுக்கு மேல நம்பிக்கை வச்சுட்டு நிஜமா தேவன் அவங்க சொன்னது வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க அப்படி நம்பி முழுசா தேவன் மேல அவங்க டிபெண்ட் ஆயிருக்காங்க. டிபெண்ட் ஆயிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சோ பயணமை கண்ணானுக்கு போறது நம்ம பார்க்கலாம். சோ இப்படி அவங்க விசுவாசிட்டாங்கனால அவங்களுக்கு எப்பேற்பட்ட அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அப்படி பார்த்தா, உங்கள் யாரு ஆசீர்வதிக்காங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம், யார் உங்களை செப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாபம். சோ எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் அது பார்க்கலாம். சோ அப்படியே ஒரு 15ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள் படிக்கலாம். 15ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சோ இங்க தேவன் சொன்ன மாதிரி அவங்க கனானுக்குள்ள வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் சில வருஷங்கள் அங்கே வெயிட் பண்றது நமக்கு தெரியும். சோ அந்த சுச்சுவேஷன்ல ஒரு நைட் டைம்ல திருப்பி அவங்களுக்கு தேவன் திருப்பி ஒரு ப்ராமிஸ் அங்க கொடுக்குறாங்க. நீங்க வெளியே வந்து வேணும்னா பாருங்க, ஸ்கைல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குதோ, நீங்க வேணும்னா முடியுதுன்னா நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. சோ அது நம்ம தெரியும், கவுண்ட் பண்ண முடியாது. சோ அப்படி இப்போ உங்களுக்கு எந்த சந்ததியும் இல்ல, ஆனாலும் நான் உங்க சந்தத்தினி அப்படி நான் ஆஸ்வதிப்பேன். அப்ப ஏற்பட்ட அந்த வாக்கு தத்துவம் வந்து திருப்பி ஒரு எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படி அவங்களோட சந்ததி இருக்கும். அப்படி அங்க தேவன் சொல்றது நம்ம பார்க்கலாம். சோ அந்த சந்தத்துல யார் யார் வந்திருக்காங்க, சப்ஜெக்ட் எதுவும் எடுக்க போறது இல்ல, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், ஜஸ்ட் ஒரு ரிகாலிங் தான் நம்ம பண்ண போறது. சோ அந்த சத்தத்துல யார் யார் வந்திருக்காங்க நமக்கு தெரியுது தானே. பிசிக்கல் இஸ்ராயலிஸ் அப்படியே ஸ்பிரிச்சுவல் இஸ்ராயல் அப்படி நமக்கு தெரியுது விஷயம் தான்.
So அதுதான் ஆகாஷ் வானத்து நட்சத்திரங்கள் அப்படியே பூமி கரங்கலை சீ சோர்ஸ் அப்படி நாம் பாக்குறோம். சோ அந்த சந்தத்தில தான் யாரு வந்திருக்கிறாங்க? ஒரு மிகப்பெரிய ரட்சகர் நம்ம ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து அந்த சந்தத்துக்குள்ளதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்துல வந்திருக்காங்க அப்படி நம்ம பாக்குறோம். சோ இப்போ அப்ரஹாமுக்கு இப்பேற்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் சும்மாவே வந்துச்சியா? ஈஸியாவே அவங்க பெற்றுக்கொண்டாங்களா அப்படி நம்ம கேட்டா என்ன சொல்லலாம்? விசுவாசம் வச்சிருக்கிறாங்க, அது மூலம் மட்டும்தான் அவங்க இப்பேற்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்டாங்களா? சோ எப்பேற்பட்ட சோதனை அவங்களோட லைஃப்ல இருந்துச்சு, எப்பேற்பட்ட டெஸ்ட் ட்ரையல்ஸ் அவங்க லைஃப்ல இருந்துச்சு. சோ சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் அங்க நொண்டி கிளம்பி வர்றதே ஒரு பெரிய சோதனை. என்னன்னா எல்லாரும் விட்டு நீங்க தனியா நீங்க உங்களோட மனைவி மட்டும் வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எந்த ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் மத்தது எதுவுமே எடுத்துக்கு போகாம அப்படியே நீங்க 2 பேர் மட்டும் வாங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட அப்பாவும் லோத்து கலந்து போனது நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் எஸ் சோ அங்க கனாலுக்குள்ள போயிருக்காங்க. போனாலும் அங்க அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சிச்சு? அந்த கனாலும் நிம்மதி இருந்துச்சா? ஆசீர்வாதம் இருந்துச்சா? எதுவுமே இல்ல. ஒரு பஞ்சம் தான் ரொம்ப அதிகமா அவங்களுக்கு முடியாம சூழ்நிலை தான் இருந்துச்சு. சேம் டைம் அவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே கனானியர்கள் அங்க தங்கி இருக்கிறாங்க. சோ அது வேற ஒரு விஷயம். அங்க எவ்வளவு யுத்தங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு அந்த பஞ்சம் வந்ததுனால எங்க திருப்பி போயிருக்காங்க? அவங்க ஐகிப்துக்கு போயிருக்காங்க, ப்ராமிஸ் லேண்டுக்கு ரீச் ஆயிருக்காங்க. ஆனா இங்க பஞ்சம் வந்துச்சு அப்படி சொல்லி திருப்பி உலகத்துக்கு திருப்பி போயிருக்காங்க. அங்க உலகத்துக்கு போயினப்போ அங்கே எது வேணா சமாதானம் இருந்திருக்காங்களா? சோ இங்க பிரதர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு நம்ம வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 6. ஆபிராம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். சோ அப்படி அங்கே கனானுக்குள்ள அப்ரஹாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் படிக்கலாம் சிஸ்டர். வசனம் 10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். சோ தானா அந்த டிசிஷன் எடுத்துட்டு திருப்பி எகிப்துக்கு போறது நமக்கு இங்க பார்க்கலாம். அங்க 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா அங்கே ஐகுப்துல நடந்த சில சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும். என்னன்னா ஷாரா ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ அதனால திருப்பி அந்த ராஜ்யம் இருந்தால் பார்த்தா இன்னும் கொல்லி உங்களுக்கு அங்கே லைவா இருப்பாங்க அப்படின்னு நமக்கு இங்க பார்க்கலாம். சோ அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க சகோதரியா மனைவி சகோதரியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம தெரியும். அந்த ராஜாக்கு திருப்பி ஒரு சில தண்டனைகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசிய பார்த்ததுக்கு அப்புறம் 20ஆம் வசனம் படிக்கலாம் சிஸ்டர். வசனம் 20. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். சோ அதுக்கப்புறம் ஐகுப்து திருப்பி அவங்க கனானுக்கு வர்றது நம்ம பார்க்கலாம். அப்போ சில வெகுமதி அங்கே ஐகுப்துல அவங்க பெற்றுக்கொண்டாங்க நம்ம பார்க்கலாம். சோ அதோட அவங்க கிளம்பி திருப்பி கனானுக்கு வந்திருக்காங்க. சோ இப்படி அவங்க ஒரு அன்வேவரிங் ஃபெய்த் தேவன் மேல வச்சிருக்கிறாங்க. ஆனா தானா சில டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கான தண்டனை அவங்க ஃபேஸ் பண்ணது அந்த கான்சிக்வன்சஸ் அப்படி நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவங்க லைஃப்ல சூழ்நிலை எப்பேற்பட்ட டெஸ்ட் வந்துச்சு அப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த குமாரனே பலியா கொடுங்க அப்படி கேட்கறது. அது ஜெனிசிஸ் 22ஆம் அதிகாரத்துல 1 முதல் 14 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சின சம்பவம் தான். சோ ஆனாலும் அந்த சிச்சுவேஷன்ல அவங்க எதனா தடை பண்ணி நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி இருக்காங்களா அப்படின்னா இல்ல. சோ தேவன் கொடுத்திருக்காங்க, தேவன் தான் கேக்குறாங்க சொல்லி அவங்களுக்கே
அந்த பலி செலுத்துறதுக்கு முன் செஞ்சு கலந்து போயிருக்காங்க அப்படி பாக்குறோம். சோ ஆனா அது உடனே அவங்க வீட்டு பக்கத்துல இருந்து பலி நீங்க உடனே கொடுங்க அப்படி இருக்குதா? 3 நாள் டிராவல் பண்ணி போகணும். அந்த 3 நாள் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குமோ நம்ம யோசிக்கலாம். அது வேற அந்த ஐசாகோட போறப்போ ஐசாக் கிட்ட பேசுறது பிளஸ் அந்த கம்யூனிகேஷன் ஆகட்டும், அந்த பாண்டிங் ஆகட்டும், அவங்க திருப்பி மலை கிட்ட போய் அந்த டிராவலிங்லவும் நம்ம பார்க்கலாம். அந்த தாசர்கள் கீழே வச்சுட்டு கலக தாசர்கள் கீழே வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் மேல ஏறி போவாங்க. அந்த சுச்சுவேஷன்ல அவங்க 2 பேர் நடுவுல கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு? ஆடு எங்க இருக்குது, நாம எல்லாமே இருக்குது, பலி செலுத்ததான் நாம் போறோம், ஆடு எங்க அப்படின்னா அந்த ஐசாகோட சுச்சுவேஷன் பார்க்கலாம். சோ அவங்களோட நம்பிக்கை பார்க்கலாம் அப்ரஹாம் மேல. சேம் டைம் அப்ரஹாம் எப்பேற்பட்ட விசுவாசம் தேவன் மேல வச்சிருக்கிறாங்களோ அப்படியே அவங்க பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படி இருக்கிறது நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இது எதுக்கு நிழலா இருக்குது அப்படி பார்த்தா, எஸ், சோ அப்ரஹாம் பிதாவான தேவனுக்கு அப்படியே ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு. சோ இங்க பிதாவான தேவன் யார் போவேன் நெக்ஸ்ட் அந்த மனிதனை விடுதலை செஞ்சிருக்குது அப்படி பார்த்தா, இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பு. சோ தானா வாலண்டியரா வந்திருக்கிறாங்க. சோ அப்படியே முழுசா அது அங்க ஆட்டுக்கு இங்கே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொருளா இருந்து அது முழுசா பலி செலுத்துக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இங்க பார்க்கலாம். சோ அப்பேற்பட்ட அந்த விசுவாசத்துக்கு அவங்க அந்த ரிவார்டு வெகுமதி பெற்றுக்கொண்டது நம்ம படிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 15 முதல் 18. 22ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சோ இங்க நம்ம பார்த்தா அப்ரஹாமும் அந்த அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நொண்டி அவங்களுக்கு நிறைய விதங்களா அந்த ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ப்ராமிசஸ்ல எதனா சேஞ்சஸ் இருக்குதா? எதுவுமே இல்ல. பட் அது அல்டிமேட் லோகம் என்னவா இருக்குதுன்னா அவங்க மூலம் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்க போறதுதான் நமக்கு இங்க பார்க்கலாம். சோ இப்ப ஏற்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அவங்களோட கீழ்ப்படியதுனால விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கலாம். சோ இப்ப ஏற்பட்ட இந்த அப்ரஹாம் இந்த கிங்டம் ராஜ்யத்துல வந்தா எப்படி இருக்கும், கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அவங்களோட ரோல் எப்படி இருக்கலாம் ராஜ்யத்துல அப்படி கேட்டா, ஹீப்ரூஸ் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 16. 13th chapter 13 முதல் 16. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல். ஆகையால் நாம் 11 சிஸ்டர் 11th சாப்டர். ஏனென்றால் எந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறது. 11th சாப்டர் 13 to 16. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மதித்தார்கள். சோ இங்க பார்த்தா அவங்க எதனா அதோட பலன் பெற்றுக்கொண்டாங்களா? அந்த அப்பேற்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அதோட பலன் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஆனாலும் அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படி பார்த்தா, இந்த பூமி மேல் அந்நியர்களா நாம் இருக்கிறோம் அப்படி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அது ஆக்சுவலா யாருக்கு நிஜமா இருக்குது அப்படி பொருளா இருக்குதுன்னா அது ஆக்சுவலி உண்மை நமக்கு தான். அது இந்த ஆவிக்குறியில இஸ்ரேலுக்கு தான் இந்த பூமி ஒரு நாம ஏலியன்ஸ் தான். நாம இந்த பூமியில யாத்திரிகள்ல தான் நம்ம இங்க இருக்கிறோம். ஆனாலும் அவங்களோட அந்த நடக்கிற சூழ்நிலை எதுன்னு இருந்துச்சா அவங்களோட லைஃப்ல தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படி பார்த்தா எதுவுமே இல்ல. ஒரு இம்பாசிபிலிட்டி சிச்சுவேஷன்ஸ் தான்
அங்கே இருந்துச்சு. ஆனாலும் அவங்களோட லைஃப்ல தேவன் மேல இருந்த அந்த விசுவாசத்தினால் எப்படி அது நடந்துச்சோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சோ வந்தா நம்ம படிக்கலாம். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். சோ இந்த பிதாக்களுக்கு பதிலா குமார்கள் இந்த பூமி மேல இந்த கிங்டம்ல இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த அப்ரஹாம் மட்டுமா இருப்பாங்களா? அப்ரஹாம் மட்டும் அங்கே குமாரெல்லாம் இந்த ராஜ்யத்து மேல பிரின்சஸா இருப்பீங்களான்னா இல்ல. சோ அந்த முற்பிதாக்கள் அனைவரும், ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் அனைவரும் இருப்பாங்க. அதுல பர்டிகுலர் அப்ரஹாமும் ஒரு ப்ராமினன்ட் பொசிஷன்ல இருப்பாங்க அப்படி நம்ம பார்க்கலாம். சோ இந்த அப்ரஹாம் எது பத்தி மேபி எப்பேற்பட்ட அந்த ரோல் லீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சிஸ்டர்? ஓகே. அவங்க எப்பேற்பட்ட வீரன்? விசுவாசத்து வீரன். சோ என்ன செஞ்சிருக்காங்க? தேவனுக்கு கீழ்ப்படித்திருக்காங்க. சோ அந்த கீழ்ப்படிதல் விசுவாசம்னா எப்படி ஒரு ரோல் மாடலா அப்ரஹாம் இருக்கிறாங்க. சோ அந்த ஜனங்களுக்கு அது பத்தி கத்து சொல்றதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களோட வாழ்க்கையே அங்க ஒரு மாடலா இருக்குது. சோ எதுல நாம பழகிறோமோ அதுலதான் தேவன் வந்து ஒரு மாடலா வச்சிருப்பாங்க. சோ அதுல இந்த ஏன்சியன்ட் வர்த்திஸ் ஆகட்டும், இப்போ ஆபிக்குரியல் இஸ்ராயல் ஆகட்டும், எல்லாரும் ஒரே விஷயத்துலதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள போறாங்களா அப்படின்னா இல்ல. என்னன்னா தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ், அந்த இன்டென்சிட்டி வேரி ஆகும். சோ அது யூனிக் நம்ம சொல்லலாம். அந்த யூனிக்கு 1,44,000 பேர் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட டெஸ்ட் மணி ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அவங்களோட ஃபேஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்சஸ், டெஸ்ட், ட்ரையல்ஸ் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. சோ அப்படியே இங்க அப்ரஹாம் அவங்களது ஒரு யூனிக். அவங்களோட மாடல் எதுக்குன்னா ஒரு விசுவாசத்துக்கு தந்தையா எப்படி இருக்கிறாங்க, தேவனுக்கு எப்படி கீழ்ப்படணும். சோ எதுவுமே தெரியாத சுச்சுவேஷன்ல, இம்பாசிபிள் இருந்த சுச்சுவேஷன்ல கீழ்ப்படிந்திருக்காங்க. தேவன் சொன்னது நடக்கும். அப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லவே அவங்க கீழ்ப்படிஞ்சு அவங்க ஒரே குமாரனை அங்கே பலியா கொடுக்கறது நம்ம அங்கே பார்க்கலாம். சோ இங்கே அவங்க லைஃபே ஒரு மாதிரி ஒரு மாடலா இருக்கிறப்போ, சேம் டைம் இந்த ஏன்சியன்ட் வர்த்திஸ் அதுல அப்ரஹாம் சோ எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல வந்து இந்த ராஜ்யத்துல வருவாங்க அப்படின்னா ரிசரக்ஷன் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பூமிக்குரிய ஓகே எப்பேற்பட்ட ரிசரக்ஷன்ல அவங்க பங்கு எடுக்க போறாங்க? ஓகே, அதுதான் நான் என்ன அப்படி கேக்குறேன். தேர்ட் ரிசரக்ஷன் தான். சோ பெட்டர் ரிசரக்ஷன்ல தான் அவங்க மித்புதாக்கள். சோ அதுல ஏன்சியன்ட் வர்த்தி. ஆனா இந்த அப்ரஹாமும் பெட்டர் ரிசரக்ஷன்ல தான் வருவாங்க. என்னன்னா அவங்க காணாமே விசுவாசிட்டாங்க. சோ அதுக்கு தேவன் வந்து ஒரு பெட்டர் ரிசரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. சோ நமக்கு கொடுக்கப்பட்ட ரிசரக்ஷன் ஹெவன்லி ரிசரக்ஷன். சோ ஆவிக்குரிய ரிசரக்ஷன். இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பூமிக்குரியது, ஆனா அது பெட்டர் ரிசரக்ஷன். சோ மற்ற உலகத்து ஜனங்கள் மாதிரி இல்லாத ஒரு பெட்டர், ஒரு விசேஷமான ரிசரக்ஷன் அப்படி நம்ம பார்க்கலாம். சோ இதுல அவங்களுக்கு எப்படி அந்த ரிசரக்ஷன்ல வந்துருவாங்க அப்படின்னா அப்படியே வருவாங்க. மற்ற ஜனங்கள் மாதிரி வருவாங்களா? சோ பாடியில பரிபூர்ணமா அவங்கள வந்துருவாங்க. சோ அந்த பர்ஃபெக்ட் மேன் எப்படி இருக்குமோ, முதல் மனிதன் இருந்த ஆதாம் எப்பேற்பட்ட நிலையில இருந்திருக்காங்களோ அப்பேற்பட்ட நிலையில இந்த முற்பிதாக்கள் பர்டிகுலரா இந்த அப்ரஹாமும் வந்துருவாங்க. சோ பர்ஃபெக்ட் பாடி, சேம் டைம் பர்ஃபெக்ட் லைஃப். ஆல்ரெடி அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், கீழ்ப்படிதல், சேம் டைம் ஃபெய்த் எப்படி இருக்கணுமோ அவங்க லைஃபே அங்கே மற்ற ஜனங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படி நாம் பார்க்கலாம். சோ அதனால இப்பேற்பட்ட விசுவாச வீரனா அவங்க இருக்கிறாங்க. காணாம இருக்கிறப்போ நமக்கு இப்போ எல்லாமே நம்ம கண் முன்னாடியே நமக்கு கொடுத்துருக்காங்க தேவன். எப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு லைஃபா
நமக்கு ஒரு மாடலா கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு பழைய ஏற்பாட்டுல இருந்தது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது, ஒரு நிழலாக இருந்துச்சு. ஒரு துஸ்தாண்டமா ஒரு எச்சரிக்கையா நமக்கு இருக்குது. அப்படி பாக்குறோம். ஒரு வசனம் படிக்கலாம். ரோமன்ஸ் 4:16. ரோமர் 4:16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும் படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நீதியை நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, நாம் நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. சோ இப்பேற்பட்ட வாக்கு விசுவாசம்னால் யார் யார் இருக்கிறாங்களோ அப்ரஹாம் மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்கலாம். சோ அதுக்குள்ளதான் நாம வந்துட்டோம். சோ அதனால இப்போ நாம் இல்லாம திருப்பி அவங்க பரிபூர்ணமா வர முடியாது. சோ பாருங்க, அந்த லிங்க் தேவனோட கிருபை பார்க்கலாம். அவங்க அப்பேற்பட்ட விசுவாச வீரனா தந்தையா இருந்தாலோ இந்த சர்ச் கிளாஸ் முடிக்கலன்னா அவங்க வர முடியாது, பரிபூர்ணமாக முடியாது அப்படின்னு நம்ம ஒரு வசனம்ல அப்போஸ்தலர்கள் பவுல் நமக்கு சொல்லுவாங்க. சோ அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பு எப்பேற்பட்டது நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்பேற்பட்ட அழைப்பு கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம நன்றியா உண்மையா இருந்து நம்மளோட ஓட்டம் நம்ம சீக்கிரமா முடிச்சிட்டோம்னா சோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய சமாதானம், இந்த மீட்பு வரும். சோ அதுல இந்த ஏன்சென்ட் வர்த்தீஸ் ஒரு பரிபூர்ணமா மனிதனா தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த மனிதருக்கு இந்த ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு நடுமுல இருந்துச்சு இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு நாம் அனைவரும் சீக்கிரமா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்புக்கு உண்மையா இருந்து நம்ம ஓட்டம் முடிக்க தேவன் நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாங்க அப்படி விசுவாசிக்கிறோம். ஆமென். கிறிஸ்தேசுக்குள் அன்பை அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் கிறிஸ்தேசுவின் அன்பின் வாழ்த்துகள். ஸோ ஏப்ரஹாம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆனா இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஏப்ரஹாம் என்று சொல்லும் போது உங்க மனசுல எந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வரும்? நெக்ஸ்ட் எல்லாருக்கும் மேலாக ஏப்ரஹாம் என்று சொல்லும் போது ஏப்ரஹாமோட தேவன் செஞ்ச அந்த உடன்படிக்கை, அது ஏப்ரஹாமிக் கவனன்ட். அது எல்லாத்துக்கும் மேலாக அது ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ அந்த கவனன்ட்குள்ள இந்த ஏப்ரஹாமுடைய முழு கதை, அவருடைய ஃபேமிலி, அவன் அங்க செஞ்சிருக்கிற காரியங்கள், அவனை அழைத்தது, அவனை ஆசீர்வதித்தது, அந்த மலை மேல் நடந்த சம்பவம், இது எல்லாமே நாம் ஆவிக்குரிய விஷயத்திலே நாம் பார்க்கும்போது முழு மனுகுலத்துக்கு தேவன் என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ அந்த பிளானை அந்த கதைக்குள்ள தேவன் அங்க வச்சிருப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. இந்த ஏப்ரஹாமுடைய அந்த கவனன்ட், அவரோட தேவன் செஞ்ச அந்த உடன்படிக்கை, அந்த முழு கதையை நாம் நன்றாய் தெரிந்து கொண்டால் எல்லா விஷயங்களும் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். சோ புது உடன்படிக்கை, இப்போ ஏப்ரஹாமுக்கு உடன்படிக்கையை தேவன் செஞ்சிருக்கிறார், அப்படியே நமக்கு புது உடன்படிக்கை கூட இருக்குது. இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க ஒரு உடன்படிக்கை இருக்குது, இங்க ஒரு உடன்படிக்கை இருக்குது என்று சொல்றாங்க. ஸோ ரெண்டுக்கும் என்ன ஒரு ஐடென்டிபிகேஷன் செய்யுது? புது உடன்படிக்கை உடன்படிக்கையில எந்த வித்தியாசமும் இல்ல. அதை சுதந்திரிக்கிற போகிறவங்கள கிறிஸ்து மூலமா நம்மள அந்த ஆபிரகாமிக்கு வரும். சின்ன விஷயங்கள் இருக்கு. Abraham is starting and the new covenant is ending. கரெக்ட், லாஜிக்கல் சொல்றாங்க. அப்புறம் சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க. ஸோ முக்கியமாக அங்க ஏப்ரஹாமுடைய கொடுத்த உடன்படிக்கை புது உடன்படிக்கை என்ன ஒரு வித்தியாசமாய் அப்படி என்றால் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம பார்க்கலாம் என்றால்,
ஏப்ரஹாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை வந்து ஒரு நீதியின் உடன்படிக்கை. அது கொடுத்தது அங்க ஃபிளஷ்லி இஸ்ரேல், மாம்சிக இஸ்ரேலுக்கு அந்த நீதியின் உடன்படிக்கையை அங்க கொடுத்தார். அது எதற்காக கொடுத்தார்? அப்படியே நம்ம புது உடன்படிக்கையில நம்ம பார்க்கும்போது அங்கே கூட தேவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். அது என்ன? இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி ஏப்ரஹாம் உடன்படிக்கைக்குள்ள நீதியின் உடன்படிக்கை வந்து, அப்படியே புது உடன்படிக்கைக்குள்ள அன்பின் உடன்படிக்கை வந்தது. ஓகேயா? சோ அப்படியே நம்ம பார்க்கும்போது அந்த ஆபிரகாம் உடன்படிக்கைக்குள்ள அந்த நீதியின் உடன்படிக்கை மாம்சிக இஸ்ரேலுக்கு வந்தது. அங்க வந்து அந்த உடன்படிக்கை ஏன் கொடுத்தார் என்றால், ஒரு நம்பிக்கைக்கு ஒரு விதை அங்க வைத்தார், விதைத்தார் நம்முடைய தேவன். அப்படியே புது உடன்படிக்கையில எந்த விதை விதைத்தார்? ஆபிரகாம் உடன்படிக்கையில ஒரு நம்பிக்கை, தேவன் மேல நமக்கு காணக்கூடாத தேவன் மேல ஒரு நம்பிக்கை வரும்படியாக ஒரு விதை விதைத்தார். அப்படியே புது உடன்படிக்கையில ஹோலி ஸ்பிரிட்டுடைய அக்செப்டன்ஸ், அந்த அக்செப்டன்ஸ் செய்கிற ஒரு தன்மையை அந்த உடன்படிக்கைக்குள்ள வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகள். இப்போ ஆகார் எல்லாருக்கும் தெரியும். ஆகார் வந்து யாரு? இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பாயிருக்கிறார். அப்படியே இஸ்மாயில் வந்து மாம்சிக இஸ்ரேலுக்கு ஒப்பாயிருக்கிறார். ஒரு சின்ன வசனத்தை வாசிக்கலாம். கலேத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இங்கிலீஷ்ல, தமிழ்ல கொஞ்சம் அங்கங்க இருக்கும். கலேத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளான தெரிகிறது. அது ஆகார் என்பவள் தானே. பாத்தீங்களா? சோ இங்க வசனம் நமக்கு கிளியராய் தேவன் அங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்படியே புது உடன்படிக்கைக்குள்ள நம்ம பார்க்கும்போது நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய இன்விடேஷன், தனியான ஒரு இன்விடேஷன். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சத்தியத்துக்கு, இந்த அன்புக்கு, நம்முடைய பாவங்களை நாம் அறிந்து கொண்டு கிறிஸ்தேசுவே நமக்கு ஒரு ரேன்சமா இருக்கிறார் என்ற அந்த ஒரு நாலேஜை நாம் தெரிந்து கொண்டு நாம் வருகிறதே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வருகிறதே புது உடன்படிக்கை இவன் கொடுத்திருக்கிறார். ஆனா பழைய உடன்படிக்கையில அது வந்து ஒரு பிளெஸிங்காய் தேவன் அங்கே கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ அப்படியே சாரா என்னத்தை கொடுக்கிறாங்க? இப்ப சாரா மரித்த பிறகு ஆபிரகாம் என்ன செஞ்சார்? இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. சோ அவருடைய பேர் என்ன? கெட்டூரா. சோ கெட்டூராக்கும் ஏப்ரஹாமுக்கும் நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க. சோ அது என்னத்தை குறிக்குது என்று சொன்னால், புது உடன்படிக்கைக்கு அது ஒரு அந்த ஷேடோவை நாம் கம்பேர் பண்ணும்போது, நாம் எப்படி தேவனுடைய அந்த உயிர்க்குள்ள நாம் வந்திருக்கிறோம், புது சிருஷ்டியாக நாம் வந்திருக்கிறோம். The life is given to many. அநேக பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று கூட இது குறிக்குது. ஸோ பேசிக் ஸ்டடீஸ்ல எத்தனை பேர் 24 மூப்பர்கள் அந்த பாடத்தை கேட்டிருக்கீங்க? ஞாபகம் இருக்கு? அந்த 24 மூப்பர்களில் ஏப்ரஹாமுடைய பேர் இல்லை. ஏன்? பசவல் இருக்கா இல்லையா? 24 மூப்பர்கள் சப்ஜெக்ட்ல ஏப்ரஹாம் பேர் இருக்கா இல்லையா? சிஸ்டர் கரெக்டா சொன்னாங்க. சோ 24 மூப்பர்கள் என்று சொன்னால் அது வந்து 24 தீர்க்கதரிசனங்கள். சோ ஏப்ரஹாம் கூட இங்க நாம் பிதாவான தேவனுக்கு ஒரு நிழலா இருக்கிறதுனால நாம் அவரை வந்து அந்த தீர்க்க தரிசனமாய் நாம் பார்க்கலாம். அதனால்தான் ஏப்ரஹாமை வந்து 24 மூப்பர்கள் அந்த சப்ஜெக்ட்ல ஏப்ரஹாம் இல்லை. சோ சில பேர் யோசிப்பாங்க, என்னப்பா ஏப்ரஹாம் எவ்வளவு பேர் மூப்பரா இருக்கிறார், அவர் வந்து சப்ஜெக்ட்ல இல்லையா? ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்றால், அவர் வந்து பிதாவான தேவனுக்கு அங்க ஒப்பா இருக்கிறதுனால, நிழலா இருக்கிறதுனால அவர் அங்க
இல்லை. சோ இது வந்து சில விஷயங்கள் ஏப்ரஹாம் பத்தி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதரர்களே, முன்பாக 3 பேர் வெற்றிகரமாக சிம்போசியம் எல்லாமே நேரத்துல கரெக்டா பண்ணிட்டாங்க. நான் இந்த ஒரு நேரத்துடைய பழக்கம் கூட ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், யூத் மீட்டிங் போறோம். யூத் மீட்டிங்ல எப்படி இருக்குன்னா எல்லாரும் கையில வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? டக்குன்னு அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஒண்ணு மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி அப்படியே அலக்காத்திக்கிட்டு வந்து கீழே விட்டுருவாங்க. சரிங்களா? யூத் மீட்டிங் கொஞ்சம் அது மாதிரி ஒரு நல்லா போகும். ஸோ எல்லாருமே இந்த நேரத்துக்குள்ள ஆபிரகாம் பத்தி எவ்வளவு மேக்சிமம் கருத்துக்கள் சொல்ல முடியுமோ அங்க சொன்னாங்க பார்க்குறோம். சகோதரர் 3 மனைவிகள் பத்தி அப்படி ஆரம்பிச்சாரு, அது அப்படியே சகோதரர் அதோடைய அங்க முடிச்சாரு. ஆபிரகாமுடைய 3 மனைவிகள், 3 மனைவிகள் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சாரா, அடுத்தது ஆகார், அடுத்தது கேத்துரா. ஆகார் வந்துட்டு ஆகாருக்கு இஸ்மாயில் அவங்க தான் முதல் பையன் இல்லைங்களா? அது யாருக்கு சொன்னாரு, மாம்சீக இஸ்ரேலர். அப்படின்னா யாருக்கு? லா கவர்னன்ட் இல்லைங்களா? கவர்னன்ட்டுக்கு தான் அடையாளப்படுத்துது அவங்கள. லா கவர்னன்ட் நியாயப்பிரமான உடன்படிக்கையை அடையாளப்படுத்துகிறதா இருக்கு. ஈசாக், சாரா ஈசாக் அவங்க வந்து யாரை அடையாளப்படுத்திட்டாங்க? ஆவிக்குரிய இஸ்ரேலர், அதாவது வானத்து நட்சத்திரத்தை போல அந்த ஒரு ஆசீர்வாதத்துல வந்தவங்க. இந்த ஆகாருடைய உடன்படிக்கையில வந்து அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் லா கவர்னன்ட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணல. அவங்க அங்கிருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. கரெக்டுங்களா? அந்த கவர்னன்ட்டுக்குள்ள இல்லாதபடிக்கு வெளியே அனுப்பப்பட்டாங்க. அனுப்பப்பட்டோன்னே சாராலும் மறிச்ச உடனே எதை அடையாளப்படுத்துதுன்னா, இந்த வானத்துக்குரிய நட்சத்திரம் முடிஞ்ச உடனே, அந்த ஆசீர்வாதம் முடிஞ்ச உடனே சாரா இறந்த உடனே ஆபிரகாம் கல்யாணம் பண்றாரு. யார கல்யாணம் பண்றாரு? கேத்துரா. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 6 பிள்ளைங்க. 6ங்கிறது எதை அடையாளப்படுத்துது? ஒட்டுமொத்த உலக மனுக்குலத்துக்கான ஆசீர்வாதம் அங்க கேத்துரா வழியாக வந்தது அப்படிங்கிறது. அது வந்து புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட் அப்படின்னு அங்க சொல்லுவோம். அதே போல சகோதரர் எடுத்த போது ஆபிரகாமுடைய அந்த பேக்ரவுண்ட் சொல்லிட்டு அவரு கிங்டம்ல எப்படியாக வருவார் அப்படிங்கிற ஒரு காரியம் ரொம்ப அருமையா இருந்துச்சு இல்லைங்களா? அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அதுக்கப்புறம் இவர் சகோதரர் கூட சொன்னார் ரிசிபியன்ட் ஆஃப் கவர்னன்ட் இல்லைங்களா? முதல்ல இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஒரு கவர்னன்ட் வந்து எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? முதல் உடன்படிக்கை எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? இல்ல, ஆதாம் கிட்ட கூட ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, நீ வந்து சாப்பிட்டா கண்கள் திறக்காது இருக்க, நீங்க தேவர்களை போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாத்தானவங்க சொல்றாங்க. அந்த விஷயம் எல்லாம் முன்னாடி பிளான்ல இருந்துச்சு. அதை வந்து அங்க சாத்தான் தேவனுடைய திட்டத்தை ரிவீல் பண்ணக்கூடாது, ரிவீல் பண்ணிட்டான். கரெக்டுங்க? தேவனுடைய திட்டத்தை அது காலம் வர வரைக்கும் இயேசு கிறிஸ்து கூட பாக்குறப்ப நிறைய இடத்துல நிறைய விஷயம் சொல்லல. கரெக்டுங்களா? காலம் வர வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, தேவனுடைய திட்டம் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே சொல்ல மாட்டார். ஆனா சாத்தான் என்ன பண்றான், காலம் வருவதற்கு முன்னாடியே தேவனுடைய திட்டத்தை அங்க வெளியே ரிவீல் பண்றான். நீங்க தேவர் அவர்கள் அதெல்லாம் இதுதானே. சோ அதெல்லாம் தேவனுடைய திட்டத்துல அது வந்து எப்படின்னா நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் இருந்துச்சு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்டார். என்டிஏன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நான் அது சொல்லக்கூடாது, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது சில விஷயங்களை, அதை பண்ணிட்டாரு. அப்போ இது மாதிரி கவர்னன்ட் அங்கேயே கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு? நோவாக்ட ஒரு கவர்னன்ட் இருந்துச்சு. என்னது? இந்த பூமியே, அதாவது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த பூமிக்கு ஒரு காரியம் இருந்துச்சு. ஆபிரகாம் வரப்ப அந்த வானத்து நட்சத்திரம் கடற்கரை தேவனுடைய திட்டத்தை முழுசா நிறைவேற்றக்கூடிய, அதாவது ஆதாமுக்கு நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கவர்னன்ட் எல்லாம் கரெக்டா பண்ணணும்னா யாருடைய கவர்னன்ட் எல்லாம் நிறைவேறணும்? ஆபிரகாமின் கவர்னன்ட் இங்க நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்தோம். சோ நாளைக்கு ஆபிரகாம் முற்பிதாவா இருந்துட்டு அவர் வந்து உயிர்த்தெழுதல்ல வரும்போது பிரின்சஸா வருவார் இல்லையா? அப்ப என்னவா இருந்து பாப்பாருன்னு பார்த்தோம், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அப்புறம் வேற என்ன போயிட்டு ஒபீடியன்ஸ் பத்தி சொல்லுவாரு. அப்புறம் கவர்னன்ட்டை வந்து பெர்ஃபெக்டா நிறைவேற்றுறதுல கூட அவருடைய பார்ட் நிறைய இருக்கும் இல்லைங்களா? ஈசாக்கு போய் என்ன பண்றாருங்க, தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்காக அவர் போய் பலி கொடுக்க அங்க போறாரு. ஸோ மேபி ரிலிஜியஸோடைய எல்லா கண்ட்ரோலும் யார் கண்ட்ரோல்ல வந்துடும் ஒரு வேலை. ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிறப்போ டோட்டல் ஒரே கர்த்தர்,
ஒரே ராஜ்யத்துல ஒரே இது இருக்குமா இல்லையா? ஒரே ரிலீஜியஸ் தானே. அதுக்கு அந்த ரிலீஜியஸ்க்கு ஒரே கர்த்தர் தான் இருக்க போறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு மேல தலையாகி அவருக்கு தலை பிதாவாகிய தேவன். இத மானிட்டர் பண்றதுக்கு மோஸ்ட்லி யாராதான் இருக்கணும்? ஆபிரகாம் தான் அதுக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்தா இருந்தார் இல்லைங்களா? ஃபெய்த்னா நான் விசுவாசம், விசுவாசத்தின் அடிப்படையில என்னதான் இருக்கு? ரிலீஜியஸ் தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது கூட இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல நம்ம இப்ப யூத் மீட்டிங் யோசுவாவை பத்தி படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா? யோசுவால ஆபிரகாம் பத்தி எங்க சொல்லியிருக்கு? என்னவா சொல்லியிருக்கு? ஜோஷுவால ஆபிரகாம் பத்தி சொல்லியிருக்கேன். யூத் மீட்டிங்காக நான் ஜோஷுவால ஒரு பாயிண்ட் எடுத்தேன். எங்க சொல்லியிருக்கு? என்னன்னு சொல்லியிருக்கு? முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கு. இது தசமபாகம். ஜோஷுவால ஜோஷுவால ஆபிரகாமை பத்தி ஒரு இடத்துல படிச்சு 24ஆம் அதிகாரம் 2-3 படி. 24ஆம் அதிகாரம் வசனம் 2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்திலே இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமுக்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கினேன். பூர்வ காலத்துல ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காரு? வேற தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தார், வணங்கி கொண்டிருந்தார் அப்படிங்கிறது யோசுவா புத்தகத்துல அங்க இருக்கு. யோசுவா இது எந்த சிச்சுவேஷன்ல சொல்றாரு? சீகேம்ல வந்துட்டு எல்லாரையும் நீங்க விசுவாசமா இருங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு, நீங்க எப்போதுமே தேவனுக்கு விசுவாசமா இருங்க, இந்த நிலத்துல நீங்க எப்பொழுதுமே இருந்து தேவனுக்கு தான் நீங்க ஊழியர் செய்யணும். இது வந்து யாருடைய லேண்டு? உங்களுடைய லேண்ட் இல்ல, சரிங்களா? அந்த இஸ்ரேலுங்கிற தேசம் எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்களே உலகத்துல, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு, அது ஆக்சுவலி இஸ்ரேலர்களோடதும் கிடையாது. யாருடையது? தேவனுடைய லேண்ட் இல்லைங்களா? தேவனுடைய லேண்ட்ல யாருக்கு உரிமை கொடுத்துட்டாரு? இஸ்ரேலுக்கு உரிமை கொடுத்துட்டாரு, கரெக்டுங்களா? அங்க இருக்கிறதுக்கு ரைட்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுச்சு. இடையில அந்த ரைட்ஸை எடுத்தார். எவ்வளவு வருஷம்? எவ்வளவு வருஷம்? ரெட்டிப்பான தண்டனை 1874 தான் அவங்க அங்க வர ஆரம்பிக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஆனா அவங்க துரத்தப்பட்டது எப்போ? 536 நேபுகாத்நேச்சாருடைய பீரியட்ல இருந்து அவங்க தேசத்துல உரிமை இல்லை. அந்த ஜூப்ளி பாடத்துல நம்ம கணக்கு பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்பையில இருந்தே அந்த உரிமையை என்ன பண்றாரு? அது அந்த தேசம் பாலாகும் தேசத்தை நான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு தேவன் தான் டிசைட் பண்ணாரு. அந்த தேசத்துக்கு வேற ஒருத்தருக்கு திரும்பவும் அந்த தேசத்தை அவங்களுக்கே திரும்ப கொடுப்பேன்னு கொடுத்த வாக்கு மூலமா அங்க திரும்ப கொடுத்தாரு. ஸோ அந்த தேசத்துல அவங்க முழுக்க முழுக்க தேவனுக்காக தான் ஊழியர் செய்யணும் அப்படிங்கிறது தான் கொடுத்தாங்க. ஆனா அவங்க வேற வேற எல்லாம் செஞ்சாங்க, அதுக்கான தண்டனைகள்லாம் அவங்க பெற்றாங்க, கரெக்டுங்களா? இது புது சிருஷ்டியோட வாழ்க்கையில கூட அந்த இஸ்ரேல், ஆவிக்குரிய இஸ்ரேல் தேசம் நம்மளதான் அடையாளப்படுத்து, கரெக்டுங்களா? நம்ம புது சிருஷ்டியாக வந்ததுக்கு அப்புறம் இந்த புது சிருஷ்டியினுடைய சரீரம் யாருக்கு? நம்மளோடது இல்ல, தேவனுடையது. அதுல இந்த மாம்சம் குடியிருக்க அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கணும், கரெக்டுங்களா? அப்போ அலோவ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த அலோவ் பண்ண தேசத்துல வேற வேற காரியங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து என்ன பண்ண பண்றோம்? அது கொடுக்கப்படும் இல்லைங்களா? திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு பெரிய பிரயாசம் வேணும், பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு திரும்ப அதை பெற வேண்டியிருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள். ஸோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட நம்ம அதுல பார்க்கறோம் இல்லைங்களா? இப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஒரு ஆவிக்குரியாது. சரி, இது போல அநேக காரியங்களை 3 பேரும் நல்லா அருமையாக நிறைய விஷயங்களை, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. தேவனுக்கு நன்றி நம்ம செலுத்துறோம்.